ஹாய் கைஸ். இப்போ நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னா ராயக்கோட்டையில் இருக்கோம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கஸ்டமர் வந்து அடிக்கடிக்கு கிரவுண்ட் ஃபால்ட் ஆகுதுன்னு சொல்லிட்டு இன்வெர்ட்டர் சொல்லியிருந்தாங்க. 100 கிலோவாட் இன்வெர்ட்டர். ஸோ அந்த இன்வெர்ட்டர் வந்து எதனால் கிரவுண்ட் ஃபால்ட் ஆகுதுன்னு சொல்லிட்டு நம்ம டிசியோட ஃப்ளோட்டிங் வோல்டேஜ் செக் பண்ணுறோம். அந்த ஃப்ளோட்டிங் வோல்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் நெகட்டிவ் நம்ம செக் பண்ணும்போது 600 700 வரும். ஸோ நெகட்டிவ் டு கிரவுண்டு, பாசிட்டிவ் டு கிரவுண்டு, ஸோ ஆல் ஸ்ட்ரிங்கு நம்ம செக் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா ஃப்ளோட்டிங் ஆகணும். வோல்டேஜ் வந்து ஃப்ளோட்டிங் ஆகணும். ஃப்ளோட்டிங் ஆகும்போது பாசிட்டிவ் கிரவுண்ட் செக் பண்ணுறோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த வோல்டேஜ் வந்து 600லேருந்து ஆஃப் கம்மி ஆகிட்டு அதுலேருந்து ஒரு 50 பிலோ வரணும் வோல்டேஜ். ஸோ அந்த மாதிரி 50 பிலோ வந்தது அப்படின்னா அந்த ஸ்ட்ரிங்கு நல்லா இருக்குது, பாசிட்டிவ் ஸ்ட்ரிங்கு. சேம் அதே மாதிரி நெகட்டிவ் ஸ்ட்ரிங்கு நம்ம செக் பண்ணும்போது நெகட்டிவ் டு கிரவுண்டு செக் பண்ணும்போது ஃப்ளோட்டிங் வந்து வோல்டேஜ் கம்மியாகணும். ஸோ கம்மியாச்சு அப்படின்னா 50க்கு பிலோ வந்ததுன்னா ஓகே, நெகட்டிவ் ஸ்ட்ரிங்கும் ஓகே. ஸோ அந்த மாதிரி இருக்கிற எல்லா ஸ்ட்ரிங்கும் நம்ம செக் பண்ணும்போது அந்த ஃப்ளோட்டிங் வோல்டேஜ் வந்து எல்லாம் நல்லா இருக்குது, நான் செக் பண்ணிட்டேன். ஸோ இந்த மாதிரி நம்ம உங்களுக்கு கிரவுண்ட் ஃபால்ட்டு இன்வெர்ட்டரில் வருது, சோலார் இன்வெர்ட்டரில் கிரவுண்ட் ஃபால்ட் வருது, அந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா இந்த மாதிரி வோல்டேஜ் வச்சு செக் பண்ணி பாருங்கள். டிசி மீட்ரு, கிலோமீட்டரை வச்சு டிசியில் போட்டு டிசி வோல்டேஜ் போட்டு ஸோ அந்த மாதிரி செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு சோலார் ரிலேட்டடு ஸோ எதனா கம்ப்ளைண்ட் இருக்குது அப்படின்னா எஸ்எஸ்ஆர் சோலார் எனர்ஜியை காண்டாக்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.